Praise the Lord. Welcome to church. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வசனம் நம்மளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசினா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். அவன் தோற்றுக்கொண்டு இருப்பவன் அல்ல, அவன் ஜெயிக்கிறவன். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சவால்களை சந்திக்கிறோம். சவால்கள் இல்லாமல் ஒரு நாள் கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த சவால்களை, சேலஞ்சஸை எதிர்கொண்டு ஜெயிப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தோற்றுக்கொண்டு இருப்பது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை, பொறுத்து கொண்டு வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. ஜெயம் எடுப்பது தான், வெற்றி எடுப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதை நம்ம மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு நிறைய போராட்டங்களை கொண்டு வருகிறது, பாடுகளை கொண்டு வருகிறது, பிரச்சனையை கொண்டு வருகிறது, உபத்திரங்களை கொண்டு வருகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது. ஏன்னா நம்ம ஒரு விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகம்தான் விழுந்து போனதை ஒழிய நாம் விழுந்து போனவர்கள் அல்ல. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிலுவையில் நம்மளை தேவன் அவரோடு கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட அமர வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சபைக்கு நம்ம வரும்னா நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும், பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், உபத்திரங்களையும் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள வேண்டும். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மாடலை நான் உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறேன். ஏன்னா நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. கர்த்தர் படைக்கும்போதே நம்மளை ஒன்றும் நல்லா அழகான உலகம்தான் இது. ஆனால் உபத்திரம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்மளை படைக்கலை. உபத்திரம் உள்ள உலகத்தில் தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பாருங்க, அவர் கர்த்தரே சொல்கிறார், இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொல்ல வர்றாரு? உலகத்தில் உபத்திரம் உண்டு, இந்த உபத்திரத்தில் வாழ பழகிக்கிங்க அப்படின்னு சொல்ல. எனக்கே இந்த உலகத்தில் இருந்தப்போ உபத்திரம் இருந்தது, அதனால் உங்களுக்கும் உபத்திரம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகல. அதுக்கு ஒரு சுவிசேஷமே தேவையில்லை. சுவிசேஷம் என்னன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, என்ன ஒரு மாடலாக பாருங்கள், ஒரு உதாரணமாக பாருங்கள். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். எப்படி? நான் இந்த உலகம் கொண்டு வருகிற எல்லா சவால்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பாடுகளையும், எல்லா விஷயத்தையும் நான் ஜெயிச்சேனோ, அதே போல் நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார் ஒழிய அவருக்கே உபத்திரம் இருந்தது, ஏன் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு சொல்லலை. அப்போது அவர் ஒரு மாடலாக வச்சுருக்கார். நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். அவர் ஒரு எடுத்துக்காட்டை வைத்துட்டு போயிருக்கிறார். நாமளும் அவர் எப்படி ஜெயித்தாரோ அப்படி இந்த உலகத்தின் காரியங்களை நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எபேசியர் 1:21, 22, 23 இந்த வசனத்தை விசுவாசிகள், சபைக்கு வரவங்க இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், அதை விசுவாசிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் சபைக்கு வரும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரியம் இதில் எழுதப்பட்டிருக்கு. சபைக்குனா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, 9:30 மணி, அது அப்படியே ஹேபிட் ஆகிடுச்சு, பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சபைக்கு வரதில்லை.
ஏதோ நான் கடவுளை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றதுக்காக வரல. இங்கே எதுக்காக வரும்ன்றது எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். 21வது வசனம், எபேசியர் 1. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, பிதாவாகிய தேவன் இயேசுவை தமது வலது பாரிசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. யாருடைய பாதத்துக்கு கீழே இருக்குது? இயேசுவோட பாதத்துக்கு கீழே இருக்குது. பிதாவாகிய தேவன் இயேசுவை அவருடைய வலது புறத்தில் உட்கார வைத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழே வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். அங்கே உட்கார வச்சு எல்லாத்தையும் அவர் கீழ்ப்படுத்தி சபைக்கு அவரை தலையாக்கி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைக்கும் தலை யாரு? அவர் இயேசு தான். அப்போ அவருடைய பாதத்துக்கு கீழே எல்லாம் இருக்குது. அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்குதுன்னா அது நம்முடைய பாதத்துக்கும் கீழே இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் சபைக்கு தலையாக இருக்கிறாரு, நாம் அவருடைய உடலாய் இருக்கிறோம். அப்போது தலையும் உடலும் தனித்தனியாக இருக்க முடியாது. அப்போது சபைக்கு அவர் தலையாக இருக்கிறாரு, நாமெல்லாம் உடலாக இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, கர்த்தருக்கு இயேசுவுக்கு எல்லாமே கீழ்ப்பட்டு இருக்கிறதுனால நமக்கும் அவைகள் எல்லாம் கீழ்ப்பட்டு இருக்கும். அதுதான் இந்த வசனம். சபைக்கு வரீங்கன்னா எல்லாமே இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், துன்பம், துன்மார்க்கம், பாவம், சாபம், நோய்கள், எல்லா பண பிரச்சனை, தரித்திரம், ஏழ்மை, இல்லாமை, பற்றாக்குறை, குடும்பத்தில் பிரிவு, மன வருத்தம், சமாதானமின்மை, இவை எல்லாமே நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சபைனா என்ன? கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் உடலாக இருக்கிறோம். நம்முடைய பாதப்படிக்கு எல்லாமே கீழ்ப்பட்டு இருக்கிறது, எல்லாமே நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ எல்லாம் கீழே இருக்குதுன்னா நாம் அவைகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகள் நமக்கு மேலே தோன்றும் போது, நமக்கு நிகராக எதிராக வரும்போது அவைகளுக்கு நாம் ஞாபகப்படுத்தணும், நம்ம காலின் கீழே அவைகள் இருக்கிறது என்பது. எந்த போராட்டமானாலும், எந்த பிரச்சனை ஆனாலும், எந்த கஷ்டம், எந்த வியாதி ஆனாலும் நாம் சொல்ல வேண்டியது, நீ என் காலுக்கு கீழே இருக்கிற, நீ எனக்கு கீழ்ப்படியணும். அதுதான் சீடர்கள் பிசாசுகளை துரத்திட்டு வந்து சொல்கிறாங்க. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவங்க வந்து சொல்கிறாங்க, பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்கிறாங்க. அப்போது கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா, பிசாசு நம்மளை கீழ்ப்படியும்படியாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வருகிற போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படுத்தும்படியாக அவர் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அதனால தான் எபேசியரில் வாசிக்கிறோம் 1:23, எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். அவரை தலையாக தந்தார், நம்மளை உடலாக தந்திருக்கிறார். அப்போது எல்லாமே நம்முடைய பாதப்படியில் கீழே இருக்கிறது. அதுதான் 21 சொல்கிறாரு, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினது மட்டும் இல்லை, நம்முடைய பாதத்துக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று. ஜபம் என்பது என்ன? அழுவுறதில்லை, புலம்புறதில்லை, கத்துறதில்லை, பிச்சை எடுக்கிறதில்லை கடவுள்கிட்ட. நாம் இந்த உலகம் கொண்டு வருகிற, நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களையும் நமது பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவது தான் ஜபமே ஒழிய, அந்த இடத்துல உட்காந்து கர்த்தர் இடத்துல அழுவதோ, பிச்சை எடுக்கிறதோ, பெட்டிஷன் வைக்கிறதோ, வேதனைப்படுறதோ, இது ஜபம் கிடையவே கிடையாது. ஜபம் என்றால் என்ன?
நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கிறது தான் ஜெபம். எபேசியர் அதிலே வாசிப்போம் 2:7. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அவரோடு உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மளை சபையாக உட்கார வச்சிருக்கிறார். அவர் தலையாக இருக்கிறார், நாம் உடலாய் இருக்கிறோம். இயேசுவால் கர்த்தரால் எதெல்லாம் கூடுமோ அது எல்லாமே நம்மளால் கூடும். அதனால தான் அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெயம் எடுப்பது தான், வெற்றி எடுப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தோற்று போவது கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. கொஞ்ச நாள் வேணால் அந்த போராட்டம் இருக்கலாம். நிரந்தரமாக எந்த போராட்டமும், எந்த வியாதியோ, எந்த பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அது வர வேகத்தை விட அது வெளியே போகிற வேகம் அதிகமாக இருக்கணும். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். நல்லா கவனிங்க. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். பிசாச கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுப்பாராம். எப்படின்னா, அவனை நாம் முறியடிக்கும்படியாக நமக்கு அவனை ஒப்பு கொடுப்பார். பிசாசை யார் ஜெயிக்கணும்? கர்த்தர் ஜெயிக்க மாட்டார், நாம தான் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கிறதா இருந்தா அவருடைய நாமத்தை நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தை நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை, வார்த்தையை நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுக்க தேவையில்லை, ஆவியை கொடுக்க தேவையில்லை. பிசாசை ஜெயிக்க வேண்டியவர்கள் யாரு? நாம தான். பிசாசை யார் ஜெயிக்க இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்களா? நாம தான் ஜெயிக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஒரு வழியா வரான், அவன் 7 வழியா தலை தெறிக்க அவன் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறுவான் என்று கர்த்தர் இங்கே சொல்றாரு. அப்போ நாம அவனை ஜெயம் கொள்ளணும். அவனும் ஒரு பெரிய வல்லமை கிடையாது, பிசாசு ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. அவன் சில 5-6 ட்ரிக்ஸ் வச்சுருக்கான், அவ்வளோதான். அவன் ஏமாற்றுவான், பொய் சொல்லுவான், அறியாமையை நம்முடைய மனதில் கொண்டு வருவான். இப்படி அவன் செய்கிறதுனால தான் வெற்றி பெறுகிறான். ஒழிய அவன்கிட்ட ஒரு வல்லமையும் கிடையாது. அவன்கிட்ட நம்ம மனிதர்களை விட வல்லமை அதிகமாக இருக்கும்னா மனிதர்கள் எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருப்பான், மனுஷனே இருக்க மாட்டான். புரியுதுங்களா? அப்போ அவன் சாதாரண ஒரு மனுஷனை விட அவன் வல்லமை உள்ளவனே கிடையாது. அவன் வல்லமையே அவனுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நத்தை பாருங்க, அது நகராது அவ்வளோ சீக்கிரம். அதுக்கு இருக்கிற வல்லமையை கூட அதிகமான வல்லமை அவன்கிட்ட கிடையாது. நத்தை விட வல்லமை உள்ளவன் அவன் கிடையாது. அவன் எப்படின்னா, அவன் ஏமாற்றுகிறான், பொய் சொல்கிறான், இல்லாத பொல்லாததை சொல்லுகிறான், அறியாமையே நமக்குள்ள கொண்டு வருகிறான். இதன் வழியாகத்தான் அவன் வெற்றி பெறுகிறான். ஒழிய இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தி தான் அவன் நம் வாழ்க்கையை ஜெயம் கொள்ளுகிறான். ஒழிய வேற விஷயத்தை கொண்டு அவன் ஜெயம் கொள்கிறதே கிடையாது. நம்ம சிந்தனையை பயன்படுத்தி தான் அவன் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான். நம்மளை பயப்பட வைக்கிறான், நம்மளை சந்தேகப்பட வைக்கிறான், கவலைப்பட வைக்கிறான், நம்மளே நம்ம குறைவாக மதிப்பிடும்படியாக செய்கிறான், தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகிறான், குற்ற உணர்வுகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறான், தோல்வி மனப்பான்மையை, தோல்வியை அவன் நம்ம மனசில் கொண்டு வரான், அதை சிந்திக்க வைக்கிறான். அதை வைக்கிறதுனால அவன் நம்ம வாயினால் பேச வைக்கிறான். அதன் வழியாகத்தான் அவன் ஜெயம் கொள்கிறான். ஒழிய வேற காரியங்கள் வழியாக அவன் ஜெயம் கொள்வது இல்லை. நம்ம சிந்தனையில் அவனை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் அவனை தடுத்து நிறுத்திடலாம். நம்ம சிந்தனையில் அவன் கொண்டு வருகிற காரியங்களில் மேலே நம்ம வெற்றி பெற்றுட்டா வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றுடலாம். சிந்தனையில் அவனை துரத்திட்டா
அவனை நம் வாழ்க்கையிலிருந்து நம்மளால் துரத்தி விட முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அவன் கை கால் வச்சுட்டு இங்கே வந்து வளாத்தின்னு வந்து நமக்கு எதிராக வருவது கிடையாது. புரியுதுங்களா? அவன் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறான், இல்லை கிரியைகளை நடப்பிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையில் மட்டும்தான் பிசாசு கிரியை செய்கிறான். வேற எங்கேயுமே அவன் கிரியை செய்வதில்லை. அவன் சிந்தனையில் ஏழ்மையை, இல்லாமையை, பற்றாக்குறை எண்ணங்களை அவன் கொண்டு வர்றதுனால அவங்கள ஏழையாக்குறான ஒழிய உங்கள் காசெல்லாம் அவன் வந்து எங்கேருந்தோ வந்து பேங்க்லேருந்து எடுத்துக்கல, வேறு ஏதோ பிரச்சனைகளை கொண்டு வந்து எடுத்துக்கல. அவன் எப்படின்னா அவன் நம்ம வாழ்க்கையில் அழிவை கொண்டு வருகிறான்னா, நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வரானா, பிரச்சனைகளை கொண்டு வரான், வியாதிகளை கொண்டு வரானா, அவன் சிந்தனையில் கொண்டு வருகிறான ஒழிய வேறு எதனாலையும் அவன் கொண்டு வருது இல்லை. அதனால்தான் சாலமோன் நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படி தான் அவன் இருக்கிறான். ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குப்பையாக இருக்குதுன்னா, ஒன்றும் இல்லாததாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய சிந்தனையில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய சிந்தனை குப்பையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி இருக்குதுன்னா அவனுடைய சிந்தனையில் வியாதி குறித்த எண்ணம் இருக்குது, வியாதி குறித்த பயம் இருக்குது. அதனால்தான் அவனுடைய உடலில் வியாதி இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய சிந்தனையில் குடும்பத்தை குறித்த பிரச்சனை சிந்தனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சாலமோன் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுடைய சிந்தனை இருதயம், அதுதான் வேதம் சொல்லுது. சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. அதனால தான் வேதம் நமக்கு போதிக்குது, நாம் மறுரூபம் ஆகணும், நம்முடைய சிந்தனையை நம்ம மாற்றணும். நம்முடைய சிந்தனை மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. நாம் சிந்திக்கிற விதத்தை நம்ம மாற்றினால்தான் நம்ம வாழ்க்கை மாறும ஒழிய வேற எதனாலையும் மாறிவிடாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சாலமோனுடைய இந்த வசனம் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இந்த வசனத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜெயம் கொள்ளுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. அவங்ககிட்டேருந்து நான் நிறைய போதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த சிந்தனையை பற்றி எப்படி சிந்திக்கிறது, எப்படி யோசிக்கிறது என்பதை அவங்ககிட்டேருந்து நிறையா நான் கற்றுக்கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற போதகர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதை விட உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்கிட்டேருந்து, இந்த மைண்ட் இன்ஜினியரிங் தெரிகிறவங்ககிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவங்க இந்த வசனத்தை தான் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவன் சிந்திக்கிறத அவன் மாற்றிக்கொண்டான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை மாறிடும். நாமளும் சிந்திக்கிற விதத்தை நம்ம மாற்றிக்கொள்வோன்னா, யோசிக்கிற விதத்தை நம்ம மாற்றிக்கொள்வோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய சிந்தனையை மாற்றாமல் நம்ம எவ்வளோதான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி தான், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் உபவாசம் இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனை மாறலைன்னா உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது. உங்கள் சிந்தனை எப்படியோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அவனை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவன் அதிர்ஷ்டசாலி இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது, அதனால் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அவனுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து பரிதாபப்படுறீங்கன்னா அவனுடைய சிந்தனை சரியில்லைன்னு அர்த்தம். சிந்தனை சரியாக இருந்ததுன்னா அந்த மனுஷனுடைய செயல்கள் கரெக்டாக இருக்கும்.
மாற்ற வேண்டியது அந்த மனுஷனுடைய செயல்களை அல்ல, அவனுடைய சிந்தனையை. மாற்றம் எங்கே வரணும்னா சிந்தனையில் வரணும். சிந்திக்கிற விதத்தை மாற்றுகிறதுனால வரணும். வேதம் எப்படி சிந்திக்கணும்னு சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 4:8, கடைசியாய் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். வேதம் சொல்லுது, சிந்திங்க. சிந்திக்காத, சரியாய் சிந்திக்காத மனுஷன்தான் வாழ்க்கையில் துன்பப்படுவான், பாடுகளை படுவான், உபத்திரப்படுவான், கஷ்டப்படுவான், வேதனைப்படுவான். போராட்டமாக இருக்குதுன்னா அவனுடைய சிந்தனையில் போராட்டம் நிறையா இருக்குது. சரியாக அவனுக்கு சிந்திக்க தெரியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிடவே முடியாது. நம்ம கொடுக்கறதுனால எந்த ஒரு மனுஷனும் மாற மாட்டான். சரி, அவங்க கடனில் இருக்கிறாங்க, அன்னாடம் கடன்காரன் வந்து கதவை தட்டுறான், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாவது அவங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்கள நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா, ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்து விடுவிச்சிட்டிங்கன்னா கூட மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அதே 10 லட்சம் 20 லட்சம் கடனோடு தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு கதை. ஒரு அம்மா, அவங்க சபைக்கு போனதில்லை, அவங்க ஒரு டீச்சர், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபா கடன் இருந்தது. நான் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். நம்ம குழுவிலேருந்து போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் ஒரு மாதத்தில் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர், எங்கள் கடன்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால் நன்றி சொல்கிறதுக்காக வாங்க ஒரு நாளைக்கு ஜெபத்துக்கு அப்படின்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு போய் நன்றி சொன்னோம். அந்த ஒரே மாதத்தில் அவங்களுக்கு 22 லட்சமும் முடிஞ்சிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இவ்வளோ கடன், வட்டிக்கு மேலே வட்டி, அவங்களால சமாளிக்கவே முடியல. நான் போய் ஜெபம் பண்ணி ஒரு மாதத்தில் அவங்களுக்கு எல்லா கடனும் அடைஞ்சிச்சு, ஒரு கடன் கூட இல்லை. அதன் பிறகு நான் இந்த சபையை ஆரம்பித்தேன். அந்த ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட ஃபோன் வந்துச்சு, பிரதர், மறுபடியும் எனக்கு ஒரு 20 லட்சம் கடன் வந்துடுச்சு பிரதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வீட்டுக்கெல்லாம் ஜபத்துக்கு வரமாட்டேன். நான் தெளிவாக அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க கூப்பிட்டாங்க ஜபத்துக்கு, மறுபடியும் வாங்க பிரதர் அப்படின்னு. நான் கடவுள் கிடையாது, நான் இயேசு கிடையாது, நான் உங்களுக்காக சிலுவையில் தொங்கலை, ரத்தம் சிந்தலை, நான் வந்து உங்களை விடுவிக்க. அவர் தான் சிலுவையில் உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் எல்லாத்தையும் சுமந்து ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து பாடுகளை பட்டு உயிர்த்து பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் தான் கடவுள். மறுபடியும் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். வரதா இருந்தால் சபைக்கு வந்து சத்தியத்தை கேளுங்க. ஏன்னா உங்கள் சிந்தனை மாறவே இல்லை, விடுதலை வந்தது, ஆனால் இங்கே மாற்றம் இல்லாததுனால மறுபடியும் அந்த சிந்தனையே, அந்த கடன் என்ற சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அது மாறாததுனால மறுபடியும் நீங்கள் கடனுக்குள்ளே வந்துட்டீங்க. அதனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன், சபைக்கு வந்தீங்கன்னா வார்த்தையை கேளுங்க. வாரம் வாரம் உங்களுக்கு வார்த்தை கர்த்தர் கொடுக்குறார். அந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானது, எல்லாவற்றையும் ஜெயிக்க வெற்றி கொள்ள அது போதுமானது. அந்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தும், சரியான பாதையில் நடத்தும். இனிமேல் கடன் இல்லாமல் வாழ்வீங்க. அதுதான் நான் ஒழிய நான் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணின்னு உட்காந்துட்டே இருந்தேன்னா இது ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஆகிடுது. புரியுதுங்களா? குழந்தைக்கு ஊட்டுற கதையாக ஆகிடுது. ஊட்டிக்கினே தான் இருக்கணும் குழந்தைக்கு, இல்லையா? அது அழுவோம், ஆன்னு அழுவோம். குழந்தைய பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு நம்ம ஊட்டி விடணும், சாப்பாடு கொடுக்கணும், இல்லை என்ன பண்ணணும், அது அழுவோம். விசுவாசியும் அப்படி தான். குழந்தை ஏன் அதுவாக சாப்பிடுமா பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா அது சுயநலத்தோடு தான் இருக்கும். அதுக்கு பசிதான், அது அழுவும், அதுக்கு ஊட்டி விட்டு தான் ஆகணும். கிறிஸ்துவர்களே அப்படி தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்து ஊட்டி விடுவாரா? வந்து ஜெபம் பண்ணுவாரா?
அவர் எல்லாம் ஜெபம் பண்ணுறவங்கள அனுப்புவாரா? அவங்க வந்து ஜெபம் பண்ணி விடுவிப்பாங்களா அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க குழந்தையாகவே இருக்கிறாங்க. குழந்தைங்க எப்போ பாருங்கள் சுயநலமாக அது மோஷன் போனாலும் சரி அழுவும், அது எதுவுமே செய்யாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அந்த அந்த அழுவுறதுக்கு தான் கத்துறதுக்கு தான் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் சிந்தனையை மாற்றணும்னா வேத வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், வார்த்தையை புரிஞ்சுக்கணும், அதை எடுத்து பேசணும். அதை பேசி உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நீங்கள் பேசுனீங்கன்னா, வியாதியின் சிந்தனை வந்துச்சுன்னா அந்த சிந்தனைக்கு நோன் சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிவிட்டு வார்த்தைலாம் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வியாதின்னு ஒன்றே நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்கன்னா அந்த ஜபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஜபம் உங்கள் இருதயத்தை மாற்றவில்லை. அந்த ஜப நேரம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆச்ச வழிய வேறு எதுவுமே அதில் ஒரு லாபமும் கிடையாது. அப்போது வேதம் சொல்லுது பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். அவர் முறியடிப்பான்னு சொல்ல, அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறார். சிலுவையிலே பிசாசை கர்த்தர் நம்மகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அதனால தான் சீடர்கள் சொல்கிறாங்க, அவன் எனக்கு கீழ்ப்படுகிறான் என்று. பிசாசு கீழ்ப்படுகிறான்னு என்ன அர்த்தம்? விசுவாசியின் இடத்துல பிசாசை ஒப்பு கொடுத்துட்டு போய்கிறார். அவனை மிதிக்கவும், அவனை துன்பப்படுத்தவும், அவனை கஷ்டப்படுத்தவும், அவனை விரட்டி அடிக்கவும் தேவன் நமக்கு அவருடைய நாமத்தில் அவருடைய வார்த்தையில் நமக்கு வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார். சொல்கிறார் பாருங்க, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவ்வளவு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவு ஆற்றலை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலனடைந்து வல்லமையை பெற்று. அப்போது பெந்தகோஸ்து நாளன்று எல்லாருக்கும், சபைக்கு, சும்மா தனி மனுஷனுக்கு கர்த்தர் வல்லமை கொடுக்கல. சபைக்கு வருகிறவர்கள், சபையாய் சரீரமாக இருப்ப ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்திருக்கிறார்னா, இயேசுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் நமக்கும் அதே வல்லமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் மாற்றம் கிடையாது. இயேசு இந்த பூமியிலிருந்து அற்புதங்களை செய்தார். காற்றையும் கடலையும் அடக்கினார், வியாதிஸ்தனை சுகமாக்கினார், பிசாசை துரத்தினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் குறைவாலாம் கொடுக்கப்படலை. இயேசுவிடத்தில் இருந்த வல்லமையை விட இன்னும் அதிகமான வல்லமையை இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லு. இன்னும் சொல்லப்போனால் இயேசுக்கிட்ட இருந்த வல்லமையை விட அதிகமான வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 1:19 நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பிக்கப்பட்ட தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், அவர் மேலே காணப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆவியை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவையும் நம்ம வச்சுக்கின்னு யாராவது ஒருத்தர் ஜெபிப்பாங்களா அப்படின்னு சுற்றி பார்க்குறது. பாஸ்டர் ஜெபிப்பாரா, இல்லை வேறு யாராவது நல்லா ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்களா, யாராவது வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம இன்னும் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தரே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இன்னும் யாராவது வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது.
அந்த 5 கண்ணீர் ஓமையிலே கர்த்தர் சொல்கிறார், அது வரதை பற்றி சொல்லியிருந்தாலும் 2ஆம் வருகையை பற்றி சொல்லியிருந்தாலும் அதில் முக்கியமாக அந்த விசுவாசம்தான். மணமகன் வந்தப்போ 5 கன்னியர், புத்தி உள்ள கன்னியர் என்று வேதம் சொல்லுது. அவங்க எண்ணெயும் கூட வச்சுருந்தாங்க, விசுவாசம் அவங்ககிட்ட இருந்தது. மற்றவங்கள்ட்ட அந்த விசுவாசம் இல்லை. மற்ற 5 கன்னியரிடம் மணமகன் வந்தார். இந்த 5 கன்னியர்களும் அவரோடு விருந்துக்கு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் விடப்பட்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் கடைக்கு போய் அப்போ தான் எண்ணெய் எங்கேன்னு தேடுறாங்க. அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை. இது இன்றைக்கும் பொருந்தும். நம்ம விசுவாசத்துக்காக, நம்முடைய ஜபத்துக்கான பதிலுக்காக இன்னும் யாரையாவது பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை போல பரிதாபம் உள்ளவர்கள் வேறு யாருமே கிடையாது. நான் ஜெபிச்சேன்னா கர்த்தர் கேட்பார் என்பது தான் விசுவாசம். இன்னொருத்தர் ஜெபிச்சா கேட்பார்னா அது விசுவாசமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஜெபிச்சார் கர்த்தர் கேட்பார் என்ற விசுவாசத்தை ஏற்படுத்தி கொள்வது தான் முக்கிய ஒழிய இன்னொருத்தர் கேட்டால் கிடைக்கும்ன்றது கிடையாது. அது பாஸ்டராக இருக்கலாம், இல்லை மூத்த ஊழியக்காரனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஷப்பாக கூட இருக்கலாம். அதனால தான் இந்த போஸ்டிங்லலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த போஸ்டிங்கை வச்சு ஒருத்தரை மதிப்பிடுறது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. நோ ஒன் கேன் சர்டிஃபை மீ. நான் அது அடிக்கடி சொல்கிறது அதுதான். அது பைபிள் காலேஜாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. என்னை யாராலையும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. நான் இது அகங்காரமாக சொல்கிறேன்னு கிடையாது. எந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் யாருமே சர்டிஃபிகேட் கொடுக்கவே முடியாது. நான் பைபிள் காலேஜுக்கு போயிருந்தப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆவியானவர் உங்களுக்கு எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால தான் நிறைய டைமு எனக்கு போதித்த ஆவிக்குரிய மனுஷர்கள்லாம் சொன்னது தான், செமினரின்றதே சிமெண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. பைபிள் காலேஜில் படித்த 100 பேரில் 2 பேர் தான் பாஸ்டர் ஆகிறாங்க. அதனால் பைபிள் காலேஜ் போக வேண்டான்றது என்னோடய இது இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்கன்றது தான் என்னோட இது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை நடத்துகிறார் என்பது தான் ரொம்ப முக்கியம். நம்ம அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம நடத்துகிற விதத்தை பார்த்து நம்மளே ஆச்சரியப்படுவோம். இப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார் என்பது தான். இயேசு ஜெபிக்கிறாரு, நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் 100 ஜெபம் ஜெபிச்சார்னா 100க்கும் பதில் வந்தது. அவர் ஜெபிச்ச எல்லாத்துக்குமே பதில் வந்தது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் இயேசுகிட்ட சீடர் கேட்குறாங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு. எனக்காக ஜெபிங்கன்னு கேட்கல அவங்க. நல்லா கவனிச்சிங்களா? பரவாயில்ல, பெட்டர் சீடர்கள் தான். நிறைய டைமு அவங்க சரியாக தேவனுடைய இதை கேட்கலன்னு நம்ம நிறையா பார்க்குறோம் வேதத்தில். அவங்க புரிஞ்சிக்காமல் நடக்கிறாங்கன்னு. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு வைராக்கியம் இருக்குது. இயேசுவை போல் நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னு. நமக்கும் அப்படி தான், நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும். அதுக்கான காரியம், அதுக்கான வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத நாம் அறிஞ்சிக்கிட்டு நம்ம ஜெபிச்சு நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்பது கரெக்டு தான். புதுசாக வராங்க, சபைக்கு வராங்க, அவங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது, வார்த்தைன்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு இயேசுவே தெரியாது. அவங்களுக்கு ஒரு 2 பிரசங்கத்தினாலே இல்லை 2 மாதம் பிரசங்கம் பண்ணுறதுனாலே அவங்களுக்கு முழுசாக புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது அவங்க கூட இருந்து அவங்களுக்காக நிறையா ஜெபிச்சு அவங்கள விசுவசிக்க வச்சு அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி அவங்கள வழி நடத்தணும். எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அம்மா அதுக்கு ஊட்டி விடுறாங்களோ, அதுக்கு பால் கொடுக்குறாங்களோ, அதே போல் ஆவிக்குரிய குழந்தையாக அவங்க பிறந்திருக்கிறாங்க. அது பாஸ்டரோ இல்லை அங்கே சபையில் இருக்கிற ஒரு நல்ல விசுவாசியோ அவங்கள கைட் பண்ணி அவங்களுக்கு போதித்து அவங்களுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக் கொடுப்பது நல்லது தான். ஆனால் அவங்கள குழந்தையாகவே விட்டுறக்கூடாது. அவங்களுக்காக வருஷக்கணக்காக உட்காந்துன்னு ஜெபம் பண்ணின்னு அப்படியே இருந்துடக்கூடாது. குழந்தைக்கு நம்ம ஊட்டி விட்டுக்கினே இருந்தோம்னா என்ன ஆகும்? பால் கொடுத்துக்கினே இருக்கிறாங்க அம்மானா என்ன அர்த்தம்?
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை சில மாதத்துக்கு அப்புறம் அதை நிறுத்திடணும். திடமான உணவை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி அந்த குழந்தைக்கு திடமான உணவை அவங்க கொடுக்கலன்னா அந்த பிள்ளை படுத்த படுக்கையாக தான் இருக்கும். பாலை குடிச்சிட்டு அப்படியே படுத்துனே இருக்க வேண்டியது தான். அதனால் நடக்கவே முடியாது. பெருசாக வளர வளர தூக்கி நடக்க முடியுமா? தூக்கி நடக்கவே முடியாது. அம்மாவாலேயோ இல்லை ஒரு 10 வயசு பிள்ளைய தூக்கி நடக்க முடியுமா? இல்லை ஒரு 15 வயசு பிள்ளைய தூக்கி நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பாஸ்டருங்க இப்படி தான் செய்கிறாங்க. அதான் பிரச்சனை. பலு அழுத்துதுன்னா அவங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்குதுன்னா, பாஸ்டருங்களுக்கு போதகர்களுக்கு பெரிய போராட்டம் இருக்குதுன்னா, மற்றவங்க பிரச்சனையெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிறது இவங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு. பாஸ்டர் என்பது அவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, அவங்கள ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது தான் பாஸ்டரோட வேலை. இயேசுவும் சீடர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாரு, கற்றுக் கொடுக்கறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாஸ்டர் என்பவங்க யாருன்னா, மற்றவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களால ஜெபிச்சு பெற்றுக்கொள்ள முடியுன்ற விசுவாசத்தையும் வார்த்தையும் போதிப்பது தான் பாஸ்டருடைய வேலையை ஒழிய, அவங்களுக்காக வருஷக்கணக்காக ஜெபிப்பது பாஸ்டருடைய வேலை இல்லை. அதனால தான் நிறைய போதகர்கள் சிலுவையில் அறைஞ்ச மாதிரி, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட மாதிரியே காணப்படுகிறார்கள். விசுவாசிகளுக்கு ஒன்று புரியணும், போதகரோ பாஸ்டரோ கடவுள் கிடையாது. உங்கள் பாரத்தை தூக்கி அவங்க மேலே வைக்கிறதுக்கு அவர்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். வேதம் சொல்ல, பாஸ்டர்கள் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள், அவரை தூக்கி கர்த்தர் மேலே வைப்பார்கள் என்று. வேதம் என்ன சொல்றது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை. அவர் மேலே பாரத்தை வச்சா அவரால் சுமந்து கொள்ள முடியும். என் மேலே நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா என்னால் சுமந்து கொள்ளவே முடியாது. நான் பிளைனாக சொல்லுவேன், யாருடைய பாரத்தையும் நான் சுமக்க மாட்டேன். இங்கே வர சபைக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். ஏன்னா வேத வசனத்துக்கு அது முரணாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது. கர்த்தர் மேலே பாரத்தை வைக்க நான் சொல்லி கொடுக்கணுமா ஒழிய, எப்போ இருந்தாலும் என்ன டைம் 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் சொல்லுவார், நீ அவங்களுக்கு கடவுளாக இருந்துரு. எரேமியா 33:3 எல்லாருக்கும் தெரியும். அது என்னோட ஃபோன் நம்பர் இல்லை, 9894955582 கிடையாது, என் நம்பர் கிடையாது. அது கர்த்தருடைய நம்பர், டைரக்ட் லைன். அது நேரடியாக கர்த்தரிடத்தில் பேசக்கூடிய லைன். அது எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு குரல் கொடுப்பேன், நீ கண்டிராதும் உனக்கு எட்டாதுமான மறைபொருளை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றாரு, நேரடியாக என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நிறைய பேருக்கு என்னன்னா, கூட்டம் கூட்டமாக ஜெபம் பண்ணால் கர்த்தர் பதில் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்லாம் பாருங்கள், ஒரு ஆள் தான் வந்தாங்க, தனியாக தான் வந்தாங்க. அற்புதங்களை பெற்றவங்களாம் நீங்கள் பாருங்கள், தனியாக வந்து தான் அற்புதங்களை பெற்றாங்களே ஒழிய 5-6 பேராக சேர்ந்து வரல, 10 பேராக சேர்ந்து வரல, ஒரு ஊராக சேர்ந்து வரல. தனியாக வந்து இயேசுவை சந்தித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருத்தன் மட்டும்தான் 4 பேர் படுக்கையோடு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து இயேசுவின் முன்னாடி இறக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனால் நடக்க முடியாது. சிம்பிளாக அவனால் நடக்க முடிஞ்சிருந்ததுன்னா அந்த 4 பேர் தேவையே கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்போ கும்பலாக ஜெபம் பண்ணால் அது கேட்கும் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. நீங்கள் தனியாக உங்கள் அறையில் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் கேட்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதுன்னா அதுதான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தி கொள்ள நாம் போதனைகளை கேட்கணுமா ஒழிய, யாராவது ஒருத்தர் நமக்காக ஜெபிச்சு விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படியே அவர்கள் ஜெபம் பண்ணி விடுதலை உங்களுக்கு கிடைச்சாலும் அது நிரந்தரமாக உங்ககிட்ட இருக்காது. எனக்கு தெரிஞ்சு என் ஊழியத்தில் அப்போது நான் சொல்கிறது பாஸ்டர் ஊழியம் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா இந்த குறிச்சிக்குப்பத்தில் தான், அவங்க கணவர் நல்லா குடிப்பார்,
இந்த அம்மா ரொம்ப ஆவிக்குரியவங்க, ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்டில், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எந்த ஜெபத்தையும் விட மாட்டாங்க, எல்லா ஜெபத்தையும் போவாங்க, என்ன நம்ம ஜெபத்துக்கு கூட வருவாங்க, எங்கே ஜெபம்னு கேட்டாலும் போவாங்க, அங்கே போய் உதவி செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. ஒரு முறை அவங்க ஹஸ்பண்டு மஞ்சக்காமலை வந்துடுச்சு. ஏன்னா ஓவர் குடி, அவர் எந்த சபைக்கெல்லாம் போக மாட்டார், அவங்க கொண்டாடி ஜெபம் பண்ணி காப்பாற்றிடும் அப்படின்ற ஒரு நிலையிலே இருப்பார். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிங்க, என் கணவருக்காக ஜெபம் பண்ணிங்க, ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறாரு, ஏற்கனவே முன்னாடி கூட டேஞ்சரில் இருந்தார், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. என் கூட வந்த பிரதர் கூட சொன்னார், அந்த அம்மா ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க, ஜெபம் பண்ணக்கூடியவங்க, போன தடவை எனக்கே தெரியும் பிரதர், நாங்களாம் கூட போய் ஜெபம் பண்ணோம், ரொம்ப முடியாதுன்னு டாக்டர்லாம் கை விட்டார். இப்போ இருக்கிற மாதிரி அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணி அவங்கள விடுதலை வாங்கி நல்லா ஆயிட்டார். இப்போ மறுபடியும் மோசமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த பிரதர் சொல்கிறார், ஆனால் பாருங்கள் அவங்களோட ஜெபம் கேட்கப்பட்டு அவங்க நல்லா ஆகிடுவாங்க பாருங்கள், நல்லா ஆகிடுவார் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு நானும் ஜெபம் பண்ணேன் அவருக்கு, நான் போகல, ஆனால் ஜெபம் பண்ணேன் அவருக்கு, உண்மையாக ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் நாளில் ஒரு 2-3 நாளில் ரொம்ப டேஞ்சராக இருந்தவர் வீட்டுக்கே வந்துட்டார், நல்லாகி வந்துட்டார். ஒரு 6 மாதம் ஆச்சு, 6-7 மாதம் ஆச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரில் போயிட்டார். மறுபடியும் அந்த அம்மா வந்து சொல்கிறேன், பிரதர் அவருக்காக ஜெபம் பண்ணிங்க பிரதர் அப்படின்னாங்க. இந்த முறை பாருங்கள் அவரை காப்பாற்ற முடியல, அவர் இறந்தே போனார். ஏன் தெரியுங்களா, இன்னொருத்தர் வந்து நமக்காக ஜெபம் பண்ணி விடுதலை ஆக்குவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நிரந்தரமான விடுதலையாக இருக்காது. அது பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அது என்ன மாதிரி ஒரு தேவையாக இருக்கலாம், அது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனாக இருக்குமா ஒழிய இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறது அது நிரந்தரமான தீர்வாக அது இருக்கவே இருக்காது. கேத்ரின் குல்மால்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க. அவங்க ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி எலும்புலாம் நொறுங்கி கொண்டு போய் அந்த ஆராதனையில் உட்கார வச்சாலும் அந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ளே அந்த எலும்புகள் உராஞ்சி ஒன்றா ஒட்டுறது கூட கேட்குமா பக்கத்தில் இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியர், ஹீலிங் அட்மாஸ்பியர் இருக்குமா, விடுதலை அளிக்கிற சுகம் அளிக்கிற அந்த வல்லமை அந்த இடத்துல இருக்குமா. அப்படி நிறைய பேர் சுகம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் 75% உள்ள மக்கள் மறுபடியும் அந்த வியாதி வந்து மறித்தே போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, கடவுள் கைவிட்டார் இல்லை, அவங்க ஜெபத்தை நம்புவதில்லை. அவங்க விசுவசிக்கிறதுனால ஒரு காரியம் நடக்கும் என்பதை அவங்க நம்புறதில்லை. அதுக்கான அந்த விசுவாசத்தோட படிப்பினைகளை கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அது மேலே கவனம் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியல, இவங்க செய்கிறதும் கிடையாது. இயேசுவை சொல்கிறார், பிசாசுகளை துரத்துவாங்க. நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சிங்கப்பூருக்குலாம் போய் பிசாசை துரத்திட்டு வந்துடுவார் அப்படின்னு. இயேசுவோட பெரிய ஆளாக இருப்பார் பொழுதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் கால் வரும், அங்கே போய் பிசாசை துரத்திட்டு வருவார் அப்படின்னாங்க. நான் உண்மையாக நினச்சேன், அவர் இயேசுவோட பெரிய ஆள் பொழுது அப்படின்னு. ஏன் தெரியுங்களா, இயேசுவை சொல்கிறாரு, நான் ஒரு ஆவியை துரத்துனேன்னா அது கொஞ்ச நாளில் அது 7 ஆவியை கொண்டாந்து ரொம்ப மோசமாகிடும் அவங்களோட நிலைமை அப்படின்றார். ஒரு ஆவி இருக்குள்ளேயே அவன் படாத பாடுபடுறான். நான் துரத்துனேன்னா 7 ஆவி மறுபடியும் சுத்தமாக இருக்கிற வீட்டை அவன் மைண்டு சுத்தமாக இருக்குது, அவன் சிந்தனை சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அது இன்னும் என்ன பண்ணோம், இன்னும் 7 ஆவியை கொண்டு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் நம்ம அப்படின்னு பார்க்கும். புரியுதுங்களா. இயேசு ஒன்றும் பிசாசு துரத்துற ஊழியத்துக்கு போல, பிசாசுகளை துரத்தினார் அவர், நான் இல்லைன்னு சொல்ல, பிசாசை துரத்துறதே ஊழியமாக வச்சுன்னு இல்லை அவர். புரியுதுங்களா. நம்மளும் அந்த மாதிரி போய் பிசாசுகளை துரத்திட்டு வர்றது நம்ம வேலை கிடையாது. பிசாசை துரத்துறது என் வேலையே கிடையாது. நான் அதுக்காக கூப்பிட்டா கூட நான் போகவே மாட்டேன். நான் அவங்களுக்குலாம் சொல்கிறது அதுதான், வந்து சபையில் வந்து உட்காருங்க, உங்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது இல்லை, தெரியுது இல்லை, அப்போ நீங்கள் முயற்சி எடுக்கணுமா இல்லையா, கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். சபைக்கு வந்து உட்காருங்க, ஒன்றும் பெருசாலாம் துரத்த தேவையில்லை. இயேசு எப்படி துரத்தினார்,
அவர் சோதிக்கப்பட்டு போய் எப்படி துரத்துனார்? நல்ல கவனிங்க. அவர் வார்த்தையை சொன்னார், இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். 3 வசனம் சொன்னார். 3வது வசனத்தில் அவன் ஓடி போயிட்டான். சபைக்கு வந்து வசனத்தை கேட்டிங்கன்னா பிசாசு ஓடி போயிடுவோம். ஒரு தடவை வேணால் நான் துரத்துறதுக்கு வரலாம், ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவை தெரில, ஆண்டவரை தெரில அப்படின்னா நான் வரத்துக்கு ரெடி. வந்து அதை துரத்திட்டு வாங்க, சுத்தமாக இருக்குது, இப்போது பிசாசு வெளியே போயிட்டான். அதை நீங்கள் சுத்தமாகவே வச்சுக்கணும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் சபைக்கு வந்து வார்த்தையை கேட்கறதின் வழியாக உங்கள் ஆத்மா சுத்தமாகும். நம்ம எப்படி சுத்தமாகிறோம்? உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நம்மளை சுத்தமாக்குறது எது? தேவனுடைய வார்த்தை. சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு வருது, புரியுதா? பரிசுத்தமாக்குறதுன்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்க, பாவமே செய்யாத அளவுக்கு நம்மளை மாற்றுறது அப்படின்றது கிடையாது, புரியுதுங்களா? நம்மளை கழுவி நம்மளை தனியாக கொண்டு வந்து வைக்கிறது சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், புரியுங்களா? செட்டிங் அப்பார்ட். இப்போது சத்தியம் நம்மளை கழுவுகிறது, நம்மளை சுத்தமாக்குகிறது. இட் சாங்டிஃபைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அது மூல பாஷையில் சாங்டிஃபிகேஷன் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. சுத்திகரிக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது தேவனுடைய வார்த்தை நம்மளை சுத்தமாக்குகிறதாக இருக்கிறது. அப்போது பிசாசு நமக்குள்ள நம்ம சிந்தனையில் நுழையாமல் காத்து கொள்றதுன்னா அது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையினால தான் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயம் கொள்கிறோம், நம்ம வெற்றி கொள்கிறோம். வார்த்தை தான் நம்மளை சுத்தப்படுத்துது, சுத்தமாக வைக்குது. அப்போது யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் விடுதலை ஆக்கினால் அது உண்மையான விடுதலை. யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை இயேசு விடுதலை கொடுத்தா அது உண்மையான விடுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விடுதலை நிரந்தரமானது. 8:36. இப்போ குமாரன் விடுதலை ஆக்கினால் அது உண்மையான விடுதலை. ஏன் நிறைய பேர் விடுதலை அடைந்து மறுபடியும் அந்த பிரச்சனையும் அந்த போராட்டமும் அந்த கஷ்டத்தில் மறுபடியும் ஏன் விழுறாங்க? கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்குறன்றத அவர் சொல்கிறார். நம்ம விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ணால் இயேசு அப்படியே அறையில் வந்து அவங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருந்தால் கிட்னியை தொட்டு சுகமாக்குவார், இருதயத்தில் பிரச்சனை இருந்தால் இருதயத்தை தொட்டு சுகமாக்குவார், காலில் பிரச்சனை இருந்தால் காலை தொட்டு சுகமாக்குவார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர் அப்படி செய்வதில்லை. அப்படி செய்யறதாக அவர்கள் நம்புகிறாங்க. ஜெபம் பண்ணும்போது அவர் அறையில் வராரு, அவர் வந்து அவர்களை தொட்டு சுகமாக்குகிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை ஒரு நடக்குது. அதாவது கர்த்தருக்குள்ளே புதிதாக வரவங்களுக்கு அதுதான் வழி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புதுசாக வராங்க, அவங்களுக்கு கர்த்தர், அவங்களுக்கு வேதமாக தெரியும், வார்த்தையாக தெரியும், விசுவாசமாக தெரியும், அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியுமா? எப்படியும் 1 வருஷமாவது ஆகும் இதை புரிந்து கொள்வது. தீவிரமாக அது அந்த படிப்பினை எடுத்துக்கினா கூட 1 வருஷம் ஆகிடும். அதில் முதிர்ச்சி ஆகிறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்க உயிரே போகுதுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவங்கள காப்பாற்றி தான் ஆகணும். அதுக்காக கிரியை செய்வார். ஆனால் ஒவ்வொரு முறையும் உயிர் போகிற நிலைக்கு வரும்போது அவர் காப்பாற்றுவார்னா காப்பாற்ற மாட்டார் அதே மனுஷனை. இப்போ ஈரானில் கூட பாருங்கள், நிறைய பேரை கர்த்தர் தொடுறாரு, நிறைய சபைகள் வளர்ந்துருச்சு. அவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா இயேசு நேராக வந்தார், நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அது சத்தியம், அது உண்மை. ஏன்னா அங்கே அறிவிக்கிறதுக்கு ரொம்ப போதுமான அளவுக்கு இல்லை. இப்போ ரீசண்டாக ஒரு இது ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். சவுதி அரேபியா பிரின்சஸ் அவங்க கர்த்தரால் மாற்றப்பட்டாங்க. அவங்களோட சாட்சியே நான் பகிர்ந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் அவங்க சாட்சி இருந்தது. நம்மளோட தளத்தில் அது இருக்கிறது. சவுதி அரேபியன் பிரின்சஸ்
பல மல்டி பில்லியனில் வாழுற ஒரு ஆள். அவங்க முஸ்லீமு. அவங்களுக்கு சொல்லப்பட்டது பைபிளை எந்த காலத்திலும் எடுத்து படிக்கக்கூடாது என்பது தான். அப்படி பைபிளை எடுத்து அவங்க படித்தாங்கன்னா முஸ்லீம் சட்டப்படி அவர்களை கொன்று விடுவார்கள். வேறு எதுவும் கிடையாது. கொல்றதுக்கு முன்னாடி கேட்பாங்க, மறுபடியும் நீ படிக்கக்கூடாது, ஏற்றுக்கிறியா அப்படின்னு. அப்படி அவங்க சரி நான் படிக்க மாட்டேன்னா விட்டுருவாங்க. படிக்கிறேன்னா அவங்க தலையை வெட்டிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க சவுத் அரேபியன் பிரின்சஸ், நல்லா தெரிஞ்சுங்க. அவங்க இங்கிலாந்து தேசத்துக்கு தன் தகப்பனுக்காக ஒரு இதுக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் மீட்டிங்காக போகிறாங்க. அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்களுக்குள்ள கடவுளை அறியணுன்ற ஒரு தாகம் அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்க இங்கிலாந்து தேசத்துக்கு போய் அங்கே அவங்க ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. சும்மாலாம் தங்க மாட்டாங்க இல்லையா, அவங்களாம் லான்ச் ஸ்டாரில் தான் தங்குவாங்க. அப்படி அவங்க அறையில் இருக்கும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க கடவுள்கிட்ட உங்களை நான் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், நீங்கள் யார் அப்படின்றலாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு மாதிரியை திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது கருப்பாக ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த மாதிரி திறந்து வாசிக்கிறாங்க. பைபிள் அது இயேசுவை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கு. இவங்க படிச்சுட்டே வராங்க. அவங்களுக்கு தெரியுது மூசா நபி, நம்ம குரானில் அது எழுதப்பட்டிருக்குது அவரை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் தோணுது. முஸ்லீம் அல்லான்னு சொல்கிறாங்க, அதாவது அவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க. அந்த அல்லாஹ் அன்பு செய்கிறாருன்னு எங்கேயுமே இல்லை குரானில். அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், நான் படிச்சுட்டு சொல்ல. ஆனால் இங்கே பக்கத்துக்கு பக்கம் படிக்கும்போது இயேசு நிபந்தனை அற்று ஒரு அன்பு செய்கிறார் ஒரு மனுஷனை. நிபந்தனையே இல்லாமல் அன்கண்டிஷ்னல் அப்படி அன்பு செய்கிறாரு அப்படின்றது வேதத்தில் எழுத அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பைபிளை அவங்க சொல்கிறாங்க, நான் திருடிட்டு தான் வந்தேன் அந்த ஹோட்டல்லேருந்து. ஏன்னா எங்கேயும் போய் நான் கேட்டு வாங்க முடியாது. நிறைய இடத்துல நான் மறுபடியும் சவுதி அரேபியாவில் துபாயில் இறங்கும்போது கூட யாராவது பிடிச்சிருவாங்களோ செக்யூரிட்டி அப்படின்னு கூட பயந்தேன். திருடின்னு தான் வந்தேன். அந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் திறந்து வாசிப்பாங்களாம். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிச்சு இயேசு தான் உண்மையான கடவுள் என்பதை. அதனால் அவங்க அறையை க்ளீன் பண்ண வரவங்கக்கிட்டேருந்து இந்த பைபிள் கண்ணில் படக்கூடாது. ஏன்னா அவங்க போய் சொல்லிவிடுவாங்க அவங்க மத குருக்கிட்ட, இவங்க உயிரே போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்களாம், வேறு ஒரு புஸ்தகத்துக்குள்ளே இதை வச்சுருவாங்க. அதை அந்த 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 பக்கங்களை எடுத்துட்டு அட்டைகளுக்குள்ளே உள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டு அன்னாட உட்காந்து டார்ச் லைட் வச்சுன்னு படிப்பாங்களாம். அதை மறைச்சி அவங்க வச்சுக்கிற புஸ்தகத்தோடு வச்சுருப்பாங்களாம். ஒரு நாள் வேலை செய்கிற ஒரு பெண்மணி அதை திறந்து பார்த்துட்டு படிச்சுட்டு அவங்க போய் அவங்க அப்பாகிட்ட போய் சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, நீ என்ன பைபிளை படிக்கிற, அதை நீ படிக்கக்கூடாது, அது சரியான கடவுளுடைய வார்த்தை கிடையாது, அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இதுதான் ஜீவனுள்ள வார்த்தை, இதுதான் வல்லமையுள்ள வார்த்தை, இவர் தான் கடவுள் அப்படின்னுது. அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ இதை விட்டு வந்துடணும் அப்படின்றது. ஆனால் அவங்க மறுக்கிறாங்க. அவங்க அப்பா போய் அந்த மத குருக்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போது இவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவை கொண்டு போய் விட்டுறாரு. இவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அப்படி உள்ளே வைக்கும்போது இவங்களுக்கு தீர்ப்பு வந்துடுச்சு. கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ இயேசுவை மறுதளிச்சுட்டு இன்னொரு வேதத்தை வாசிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இப்போயே நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நம்மளை சிலுவையில் அவ்வளோ அன்பு புரிந்த கடவுளை நான் மறுதளிக்கவே முடியாது. என்னை அன்பு செய்கிறவரை என்னால் மறுதளிக்கவும் முடியாது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, அந்த கோர்ட்லேயே சொல்கிறாங்க, என்னால் அவரை மறுதளிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தீர்ப்பு போடுறாங்க. குறிப்பிட்ட நாளில் அவங்களுடைய தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது. அன்னைக்கு இரவு அவங்க அந்த ஜெயிலில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக இருக்கிறாங்க. பெரிய ஆடம்பரமாக பல
பல கோடி உள்ள வீட்டில் மல்டி பில்லியனராக வாழ்ந்தவங்க ஒரு இருட்டு அறையில் காற்று ஃபேன் தான் இருந்தது. அந்த அறையில் 2 மாதம் அடப்பட்டு இருந்தாங்க. இல்லை, அன்றைக்கி விடிய காலையில் 3 மணிக்கோ 4 மணிக்கோ சொல்கிறாங்க தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லப்படுறது. அவங்க கலங்கி கூட போகல. அவங்க சொல்கிறாங்க, நான் அன்றைக்கி 11 மணிக்கு 12 மணிக்கு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் சித்தமான இந்த சிறையிலேருந்து என்னை விடுதலை ஆக்கும் அப்படின்னாங்க. அப்போது ஒரு வெளிச்சம் அவங்க முன்னாடி வந்து நின்றுதான். இயேசுவே வந்து, அதான் நான் சொல்ல வரேன், இயேசுவே வந்து நின்னார் அப்படின்றாங்க. நான் அவரை அனுபவித்தேன் அப்படின்றாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் உன்னை இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு பாத்திரமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சில மணி நேரத்தில் என்னோடய உயிரே போகுது. ஆனால் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு என் உள்ளத்தில் எந்த பயமும் இல்லை, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சிறைச்சாலையோட கதவு திறந்தது என் காதில் கேட்டுச்சு. நான் நடந்து யாரோ திறக்கிறாங்கன்னு சொல்லி போய் அந்த குடியை பிடிச்சி திறந்து பார்த்தா யாருமே இல்லை. நான் அந்த அறையிலேருந்து வெளியே வந்தேன். நிறைய இடத்துல கதவுகள் இருந்தது, பூட்டப்பட்டு இருந்தது. நிறைய இடத்துல கார்டெலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், கார்டு இருக்கிறதும் தெரியுது, கதவு மூடி இருக்கிறதும் தெரியுது. ஆனால் இந்த கதவு மட்டும் திறந்துருக்கு. நான் வெளியே நடந்து வந்தேன். வந்து கிட்ட பார்க்கல, அந்த கார்டு தூங்கின்னு இருக்கான். அந்த கதவும் திறந்திருந்தது. ஆவியானவர் எனக்குள்ள என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த திசைகளெல்லாம் திரும்பினேன். அங்கெல்லாம் கார்டுங்க தூங்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி எப்போவுமே எந்த சிறைச்சாலையிலையும் நடக்காது. எல்லாரும் மயக்கத்துலேயும் தூக்கத்துலேயும் தான் இருந்தாங்க. எல்லா கதவுகளும் திறந்திருந்தது அப்படின்னு. திறந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்றாங்க. வெளியே வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, 2 மாதம் நான் ஜெயிலில் இருக்கிறேன். என்னோடய பாஸ்போர்ட் எல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு குத்தப்பட்டிருக்கும். 1. 2வது, கம்ப்யூட்டரில் அவங்க ஏற்றிட்டுருப்பாங்க, இந்த நாட்டை விட்டு வெளியே போகாதபடி. அவங்க ஒரு கிரிமினல் என்பதை கம்ப்யூட்டரில் இருக்கும், எல்லா டேட்டா பேஸ்லேயும் இருக்கும், அது ஏர்போர்ட்லேயும் இருக்கும். ஆனால் நான் கொண்டு போய் பாஸ்போர்ட்டை நீட்டினேன். அவங்க ஒன்றுமே சொல்ல, முத்திரை குத்தி அனுப்பிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆம்ஸ்டர்டாமா என்னன்னு தெரில, எங்கன்னு தெரில, அந்த ஊருக்கு நான் போய்விட்டேன். அங்கே போய் அங்கே ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆகி இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, நான் இன்றைக்கும் என்னை கொலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு சாட்சியாக பிரசங்கியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கர்த்தரை பற்றி அறியாதவர்கள் நிறையா இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் எடுத்து இந்த ஈரானோட இதெல்லாம் எடுத்து பாருங்கள், அங்கே எழுப்புதல் அதிகமாக இருக்குது. கர்த்தரை நான் நேரடியாக பார்த்தேன் அப்படின்ற அனுபவங்கள் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வளர்ந்தவர்களுக்கு கர்த்தர் வந்து நிற்கணும்னு அவசியமே கிடையாது. தோமாயிட்ட அதான் சொல்கிறாரு, கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம விசுவாசத்தில் வளர ஆரம்பிச்சிடுறோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துட்டோம்னா, நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது கடவுளை நம்ம பார்க்கணுன்றது கிடையாது. அது விசுவாசமே கிடையாது. என் அறையில் வருவார், நான் ஜெபம் பண்ணக்குள்ளே நான் அவரை பார்ப்பேன் அப்படின்றது விசுவாசம் கிடையாது. அப்படி நீங்கள் பார்ப்பேன் அப்படின்றத ஒரு விசுவாசமாக, கடவுள் என் கண்ணுக்கு தெரிவார் அப்படின்னு நீங்கள் விசுவசிப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு அது விசுவாசமே கிடையாது. வளர்ந்தவர்களுக்கு, அது முதிர்ந்தவர்களுக்கு அது விசுவாசமே கிடையாது. அதனால தான் சொல்கிறார், கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் யோவான் 1:1 சொல்கிறாரு, ஆதியில் வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனோடு இருந்தது, அவ்வார்த்தை தேவனாய் இருந்தது.
வார்த்தையை நம்ம எப்போல்லாம் விசுவசிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கர்த்தரை விசுவசிக்கிறோம். அதனால தான் மத்தேயுக்கு போயிடுவோம். 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னா, ஆவிக்குரிய மக்கள் இருதயத்தில் சுத்தமானால் கடவுள் தெரிவார் அப்படின்னு. நிறைய பேர் கடவுளை பார்த்தன்றவங்களுக்கே நிறைய இல்யூஷன்லாம் டெலியூஷன்லாம் இருக்குது. அவங்க மைண்டு ஒரு விஷயத்த சிந்திச்சதுன்னா அதே போல் தெரியும், கடவுள் தெரிகிற மாதிரியே இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கர்த்தரை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் நிறைய பேருக்கு காட்சி கொடுக்குறாரு, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஆவியில் வளர்ந்த பிறகு கர்த்தர் யாருக்கு முன்னாடியும் வந்து நிற்கிறது இல்லை. கர்த்தரையே தெரியாத ஒருவர் ஆண்டவரே நீங்கள் யார் அப்படின்னு ஜெபிக்கும்போது அவங்க முன்னாடி வந்து கர்த்தர் நின்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட ஒரு அம்மா ஆஃபீஸில் நான் உட்காந்துருந்தேன், நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை அது நான் சொல்கிறது ஒரு 8-9 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கும். ஆசிரமத்துக்கு போவாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு இந்த பேக் போனில் பிரச்சனை இருந்தது, இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தது. ரொம்ப வலியும் வேதனையோடு அவங்க இருப்பாங்க. அவங்களால உட்காரவே முடியாது, வலிக்கும். அவங்க என்கிட்ட ஒரு சகோதரனாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்லாம் கேட்பாங்க. நிறைய பேசுவாங்க என்கிட்ட. ஆனால் நான் கர்த்தரை பற்றி அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவங்க நிறைய வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை வந்து என்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. அவங்க வந்து பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்னோட இந்த இடுப்பில் அந்த டிஸ்க்கு நகர்ந்துடுச்சு, இனிமேல் டாக்டருங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இங்கே சொல்கிறாங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியே பேசிகிட்டே வருவாங்க. 2-3 வருஷம் பேசிகிட்டே வந்தாங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, அவங்க சகோதரன் வந்து பாம்பேயில் இருக்கிறாரு, அங்கே ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலு, அங்கே போய் பார்த்துட்டு காமிச்சிட்டு வரேன், அங்கே அவங்களால சரி பண்ண முடியுமா என்னான்னு காமிக்கலாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னார். அதனால் நான் போகிறேன் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அவங்க சொன்னாங்க வேறு ப்ரே பண்ணிங்க அப்படின்னாங்க. நான் ப்ரே பண்ணவே இல்லை, மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஒரு 2 மாதம் கழித்து வந்தாங்க. வந்தப்போ நான் கேட்டேன், என்ன போயிட்டு வந்தீங்களா, என்ன ஆச்சுன்னு. டாக்டர் சொன்னாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே கை வச்சா நீங்கள் பேரலைஸ் ஆகிடுவீங்க, ஒரு பக்கம் வேலை செய்யாமல் போயிடும், இல்லை உங்கள் உடம்பே வேலை செய்யாமல் போயிடும், அந்த ரிஸ்க் இருக்குது, நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் பண்ணுறதா இருந்தால் பண்ணுறேன் அப்படின்னாங்களாம். வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி வலி வேதனையோடு வாழ பழகிக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, இதான் கரெக்டான நேரம், இந்த அம்மாவுக்கு நம்ம சொல்லணும், கர்த்தரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இயேசுவை நான் சொன்னேன். சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லக்கூடாது, சிம்பிளாக தான் சொல்லணும். அதனால் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு. அந்த அம்மா ஒரிசாவை சேர்ந்தவங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரிசாவில் ஏற்றுமா அப்படின்னாங்க. நல்லது, ஏதுங்க, ஏன்னா கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும். நானாக படிக்க போகிறேன், அத்தை நான் படித்து நான் என்ன செய்ய போகிறேன், ஏன்னா உங்களுக்கு அது சரியாக தெரியாது, அதனால் எழுதி வச்சிங்க, நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல தெளிவாகிடுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை அடையணும்னு கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அவ்வளோதான். ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. வந்து உட்காந்துருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, நான் போய் ஜெபம் பண்ணேன், இயேசு வந்தார் என் அறைக்கு, நான் அவரை பார்த்தேன் அப்படின்னாங்க. எப்படி இருந்தாருன்னு, வெளிச்சமாக ஒளியாக இருந்தார், என் அறையெல்லாம் வெளிச்சமாக இருந்தது, நான் அவரை பார்த்தேன், அன்றைக்கே பார்த்தேன் அப்படின்னாங்க. அன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் தூங்கினேன்னு. அப்படியே 1 மணி நேரம் தூங்கிட்டு அவர் இருக்கிறாருன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவர் அங்கேயே நின்றுந்தார். அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, என்ன உங்களுக்கு வலி இருக்குது நீங்களே, என்னாச்சு, பாதி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவர் சுகமாக்கினார்னா அது குமாரன் விடுதலை ஆக்கினால் முழுமையான விடுதலை தான். உங்களுக்கு பாதி சுகமாயிடுச்சுன்னா நீங்கள் அவரை விசுவசிக்கணும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்குறாரு. ஜஸ்ட்டு விசுவசிங்க, இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு முழு சுகம் கிடைக்கும் அப்படின்னு. 1 வாரம் கழித்து வந்தாங்க, நல்லா சுகமாயிட்டாங்க.
ஏஞ்சி உட்காருங்க, ஏந்திரிங்க, உட்காருங்கன்னா எந்த ஒரு வலியும் அவன் முகத்துலையோ உடல்லையோ எங்கேயுமே தெரியல. கர்த்தரே நேராக வந்து சுகமாக்கினான். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் இது வரைக்கும் கிறிஸ்துவ கோயிலுக்கே போனதில்லை, நான் இயேசுவை நான் பார்த்ததே இல்லை. நான் சொன்னேன், நானே பார்த்தது இல்லைன்னு. இது வரைக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் ஒரிசாவில் கிறிஸ்துவ கோயிலே கிடையாது. இங்கே வரக்குள்ள நான் இங்கே இந்த லைனில் தான் போவேன். நான் எங்கேயும் கோயிலை பார்த்தல, ஆனால் இருக்குதுன்னு தெரியும், 2-3 தெரியும், இங்கே ஒயிட் பேரிஷ் இருக்குது அப்படின்னு தெரியும் அப்படின்னாங்க. இது வரைக்கும் நான் உள்ளே போனதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் இயேசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு. இயேசுவை அவங்க அறிந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, யாரும் சொன்னதும் கிடையாது. புரியுதுங்களா? கர்த்தர் ஏன் வந்து நின்னாருன்னு? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் வந்து நிற்கிறாரு. அவர்களால் பார்க்க முடியுத ஒழிய, சபைக்கு வந்து சபையில் ஞானஸ்தானம் வாங்கி ஐக்கியப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டவங்க யார் முன்னாடியும் இயேசு வருவதில்லை. அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளோ வேணால் ஜெபிச்சு பாருங்கள், அவர் வரவே மாட்டார். ஏன்னா கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். அது மட்டும் இல்லை, நம்ம சபைக்கு வந்த பிறகு நமக்கு ஒரு விஷயம் புரியுது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனோடு இருந்தது, அவ்வார்த்தை தேவனாய். வார்த்தை கடவுள்னு புரிஞ்சிடுச்சுன்னா யோவான் அதனால தான் எழுதுறாரு, எடுத்த உடனே எழுதுறாரு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப காலம் கழித்து எழுதப்பட்டது. மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் எழுதின பிறகு ரொம்ப காலம் கழித்து யோவான் ரொம்ப முதிர்ந்தவரான பிறகு தான் எழுதுகிறார். நான் நினைக்கிறேன் மத்தேயு, மார்க்கு, லூக்கை படித்து பார்த்துட்டு அதில் எதெல்லாம் சொல்லப்படலையோ அதெல்லாத்தையும் இதில் எழுதினார். அதனால தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கோட இந்த புத்தகம், யோவானுடைய புத்தகம் வித்தியாசமாக இருக்குது. அதை எழுதும்போதே முதல்ல அவர் சொல்லிட்டார், ஆதியில் வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனாய் இருந்தது, அவ்வார்த்தை தேவனோடு இருந்தது. அப்போது அவர் சொல்கிறாரு, வார்த்தை தாங்க கடவுள். வார்த்தையை நீங்கள் விசுவசிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வார்த்தையை விசுவசிப்பீங்கன்னா நீங்கள் கர்த்தரை விசுவசிக்கிறீங்கன்னு அர்த்தம். காணாத தேவனை நீங்கள் விசுவசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம மத்தேயுல ஒரு வசனம் படிச்சுட்டு போனோம் இல்லையா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், கடவுளை பார்ப்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, கடவுளை பார்ப்பாங்கன்னு சொல்ல, கடவுளுடைய கிரியைகளை பார்ப்பார்கள் என்று. நம்ம ஒரு காரியத்தை விசுவசிக்கிறோம், அது நிறைவேறும் போது அந்த நிறைவேறுதல் இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளை பார்க்கிறது. ஏன்னா கர்த்தர் இல்லாமல் அது நிறைவேறாது இல்லையா. அப்போ அதை நிறைவேற்றினவர் யாரு? அந்த காரியத்தை நடத்தினவர் யாரு? கர்த்தர். அதுக்கு பின்னாடி அப்போ அந்த காரியம் நிறைவேறி இருக்கிறதுனா நம்ம நிறைவேற்றினவரை பார்த்திருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்குது. விளங்குச்சிங்களா? இது புரியலனாலும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். கடவுளுடைய நம்ம ஒரு ஜபத்தில் விசுவாசத்தோடு கேட்குறோம், அது நடக்கும். ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம கர்த்தரையே பார்த்தது மாதிரி தான். அதுதான் கடவுளை பார்ப்பது என்று வேதம் சொல்லுது. எத்தனை முறை நீங்கள் பார்த்துருக்கீங்க? வாழ்நாளெல்லாம் பார்க்குறோம், கணக்கு கிடையாது. புரியுதுங்களா? கடவுளை பார்க்கலன்னு சொல்லாதீங்க. கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னா கடவுளை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பிரத்யட்சமாக பார்க்குறாங்க பாருங்கள், நேரடியாக கடவுள் வந்தார்னு வாழ்க்கையில் அது ஒரு அனுபவம், இல்லை 2 முறை, இல்லை ஒரு 3 முறை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது அவர் வந்து நின்றுட்டு இருக்க மாட்டார். ஆனால் அதுக்கு மேலே நம்ம எப்படி அவரை பார்க்குறோன்னா, அவருடைய கிரியைகளை நம்ம பார்க்கும்போது அவரை பார்க்குறோம். அப்போது கர்த்தரிடத்தில் ஒரு கிரியை நடப்பிக்கும் போது நம்ம கர்த்தரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே நான் உங்களை பார்த்துட்டேன், அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள்ன்றதை விட கடவுளுடைய கிரியைகளை காண்பார்கள். கடவுளுடைய கிரியைகளை காண்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கடவுளை காண்பார்கள் என்று.
Praise the Lord. God bless.